மகநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். வெண்ணிலா எவ்வளோ ட்ராமா பண்ணாலும் காவேரி சப்போர்ட் இருக்க வரைக்கும் விஜய் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் விஜய் காவேரி பிரிக்கவே முடியாது. அண்ட் சீக்கிரமாக காவேரியோட ப்ரெக்னன்சி எல்லாருக்கும் தெரிஞ்சு இன்னுமே எல்லாரும் பல்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா சூசைட் பண்ணிக்கிறேன்னு கால் பண்ணதும் போலீஸ் உடனே வந்து விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. தயவு செய்து சும்மா இருமா, எப்படியாவது விஜய் உன்னையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை ஒருத்த வந்து ஏமாற்றி வந்து துரோகம் பண்ணியிருக்கான்னா நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம், போலீஸ்லாம் எதுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் உடனே விஜய்க்கு கால் பண்ணுவாங்க. விஜய் கால் அட்டன் பண்ணதுமே சொல்லுங்கள் சார் அப்படின்னோன்னே, என்னப்பா நீ எங்கே இருக்க, நியூஸ்லாம் பார்க்குறியா இல்லையா, இங்கே உனக்காக ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்குவேன்னு சொல்லி கோயிலில் நின்றுட்டுருக்கு, கல்யாணம் பண்ண சொல்லி நீ எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நான் என் வீட்டில் தான் இருக்கேன், நான் ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அந்த பொண்ணுகிட்ட தெளிவாக சொல்லிட்டேன், அந்த பொண்ணு தான் தேவையில்லாமல் என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு, நான் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண போய் அந்த பொண்ணு வந்து என்னவே வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ ஹெல்ப் பண்ண அப்படி, அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நேரில் வந்து பேசிக்கலாம், நீ சொல்கிறதெல்லாம் ஃபோனில் கேட்குறக்கொன்னும் நான் கோமாளி கிடையாது, நீ நேரில் வந்து எதுனாலும் பேசுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ நான் எங்கே வரணும், போலீஸ் ஸ்டேஷன் வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நீ வர வேண்டாம், டேரெக்டாக கோயிலுக்கே வந்துரு, அந்த பொண்ணு முருகன் கோயிலில் தான் இருக்குது, நீ அங்கேயே வந்துரு பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் கோவிலுக்கெல்லாம் வரமாட்டேன், நான் எதுக்கு கோவிலுக்கு வரணும், லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கலாம், நான் எதுனாலும் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் வரேன், இல்லைனா கோர்ட்டுக்கு வரேன், நான் எதுக்கு கோவிலுக்கெல்லாம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ தான்ப்பா தப்பு இல்லைன்னு சொல்கிறல்ல, உன் மேலே தப்பு எதுவும் இல்லைனா நீ கோவிலுக்கே வர வேண்டியதானே, அந்த பொண்ணு அங்கே தான் இருக்குது, அந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்டெப்பு கூட அந்த பொண்ணு நகர மாட்டேன்னு சொல்லுது, ஸோ ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை, அதனால் நீ உடனே கோயிலுக்கு வா, இல்லைனா நாங்களே வந்து உன்னை கூட்டிகிட்டு வர வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானே வரேன், இன்னும் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே காவேரிக்கு கால் பண்ணுவார். இந்த மாதிரி போலீஸ் கால் பண்ணாங்க, வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அங்கே பிளாக்மெயில் பண்ணிவிட்டு புது ட்ராமா பண்ணிட்டுருக்காளம்மா காவேரி, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த பசுபதி எல்லாரும் வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி புது ட்ராமாவாக அவளை போட சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு, அவளுக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை, ஒரு ஹெல்ப் பண்ண பாவத்துக்கு என்னை எப்படியெல்லாம் பழி வாங்குற பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க விஜய், நீங்கள் போல்டாக இருங்க, நீங்கள் தைரியமாக கிளம்பி போங்க, நானும் இப்போ அங்கேயே வந்துடுறேன், நான் நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த இஷ்யூவெல்லாம் பெருசாகிட்ருக்கு, நம்மளும் மீடியா சும்மா வந்துட்டு நம்மளை துரத்தி வராங்க, ஜஸ்ட்டு வந்துட்டு டிஆர்பிக்காக பேட்டி எடுத்து போட்டுட்ருக்காங்கன்னு பார்த்தா இந்த இஷ்யூ வேறு மாதிரி போயிட்டுருக்கு, இப்போ கூட வந்துட்டு மீடியா முன்னாடி என்னோட பக்கம் இருக்க நியாயத்தை பேசலைன்னா நான் யாருங்கிற உண்மை யாருக்குமே தெரியாமல் போயிடும், ஸோ இதுக்கு மேலேயும் நான் உங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுக்கு தயாராக இல்லை, தயவு செய்து நான் இப்போ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீ வாக்காவேரி, நானும் நீ உன்னை வர வைக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கும் வந்து இந்த மாதிரிலாம் பிடிக்கலமா, பட் எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, இதில் என்னங்க கஷ்டம் வேண்டி இருக்குது, நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்க முடியுமா, நானும் சரி நம்ம குழந்தையும் சரி, உங்களை மீதெல்லாம் எதுவும் என்னால் பண்ண முடியாது, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும், இவ்வளோ நாளும் நானும் எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடும் அதுவாக சரியாயிடும்னு பொறுமையாக பல்ல கடிச்சிட்டு இருந்தா, பட் இருக்க இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே தான் இருக்குது, இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி நானே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன், உங்கள் பக்கத்தில் நிற்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நான் இப்போவே கிளம்பி வரேன் விஜய், நீங்களும் வந்துருங்க, நம்மளை தேடி போலீஸ் வரக்கூடாது, நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது, நம்ம டேரெக்டாக அங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜயும் காவேரி அங்கே கிளம்பி போவாங்க. காவேரி பார்த்ததுமே வெண்ணிலா டென்ஷன் ஆயிடுவாங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவ தான், இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார், முதல்ல இவ கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணியிருந்தா, காசுக்காக என் புருஷனை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ எனக்கே துரோகம் பண்ணுறா, என்னை வந்துட்டு இந்த அளவுக்கு ஆளாகிற காரணமே வந்துட்டு இவ தான், இவன் வந்து விஜய் லைஃப்லேருந்து போயிட்டான்னா விஜய் கண்டிப்பாக என்னை வந்து விரும்புவார், விஜய் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பார், அவ்வளோ பாசமாக இருப்பார், பட் இவ்வளோ இவ குடும்பமும் பண்ண வேலைனால தான் விஜய் என்னை இவ்வளோ தூரம் வெறுத்துட்டு அவள் தான் வேணும்னு சொல்லிட்டு நிற்கிறாரு, பட் இவங்க 2 பேரும் சொல்கிறத நம்பிடாதீங்க, நான் சொல்கிறது தான் உண்மை, என் அப்பா அம்மாவை எல்லாத்தையும் இழந்து இந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னா அதுக்கு காரணமே விஜய் தான், அதை கூட வந்துட்டு நான் பெருசுப்படுத்தலை, பட் விஜய் தான் முக்கியம், நான் இந்த இடத்துல நிற்கிறேன், ஆனால் வந்துட்டு இந்த காவேரினால தான் எல்லா பிரச்சனையும் வருது அப்படின்ற மாதிரி சொல்ல, முதல்ல நிறுத்து, எல்லாம் ஒரு பொண்ணா, உனக்காக ஹெல்ப் பண்ண போய் உன்னை ஆசிரமத்துலேருந்து ஒரு கோமா பேஷண்ட் இருந்து மெமரி லாஸ் ஆகி உன்னை இவ்வளோ தூரம் பாவம் பார்த்து கூட்டிகிட்டு வந்து என் வீட்டிலே வச்சுட்டு என் புருஷனையுமே வந்து ஒன்று கவனிக்க சொன்னால், கடைசியில் வந்துட்டு நானும் விஜயும் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் பண்ணணும், கான்ட்ராக்டில் தான் குடும்பம் நடத்தணும் நீ சொல்கிறியா, எங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி எங்களோட மேரேஜ் லைஃப்பை பற்றி உனக்கு என்ன தெரியும், நீ தான் மெமரி லாஸில் தானே இருந்த, அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ பேசிகிட்டு இருந்த, உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துப்ப, கொஞ்சமாவது வந்து விஜய் பற்றி யோசிச்சு பேசு, விஜய் எந்த மாதிரி கேரக்டர்னு உனக்கு நல்லாவே தெரியும், இவர் மேலே இப்படி ஒரு பழி போடுறக்கும் அவர் துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்கிறியே, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு எல்லா மனசாட்சி இருக்குது, நான் எவ்வளோ தூரம் என் விஜய்க்காக யோசிக்கணுமோ யோசித்தேன், பட் இப்போ வந்து விஜய் நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு முத்தி மாறி போய் இருக்கும்போது நான் இப்போவும் வந்து விஜய்னு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க முடியுமா, எனக்கு இப்போவும் விஜய் தான் வேணும் தான் நிற்கிறேன், விஜய் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது, விஜய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் எனக்கு அதுவே போதும், நான் அவருக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே காவேரி நீ அவருக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குமரன் வந்து வீட்டுக்கு
வீட்டுக்கு வந்துடுவார். மீடியாவில் வந்துட்டு எல்லாமே லைவில் போயிட்டுருக்கும். அங்கே இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கோயிலில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த டைமில் குமரன் கரெக்டாக வீட்டுக்கு போய், கங்கா அத்தை எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு, கங்கா கொஞ்சம் டிவி ஆன் பண்ணு, காவேரியும் விஜய்க்கும் அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, வெண்ணிலா வந்து அங்கே சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க 2 பேரும் கோயிலில் பேசிகிட்டு இருக்காங்க, என்னங்கிறத முதல்ல டிவி ஆன் பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக அவங்களும் டிவி ஆன் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி சொல்லுவாங்க, என் வயிற்றில் குழந்தை வளருது, அதுக்கு அப்பாவே விஜய் தான், விஜயும் நானும் புருஷ முன்னாட்டியாக வாழ்ந்ததுக்கான சாட்சி என் வயிற்றில் வளர்கிற குழந்தை தான், எல்லாரும் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ண, காசுக்காக கல்யாணம் பண்ண இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, எங்களுக்குள்ளே நிஜமாகவே என்ன நடந்தது, நாங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோங்கிறது யாருக்காவது தெரியுமா, நானும் விஜய் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம், விஜய் இல்லாமல் நான் கிடையாது, நான் இல்லாமல் விஜய் கிடையாது, நாங்கள் 2 பேரும் வாழ்ந்ததுக்கான சாட்சி என் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு, நான் அந்த குழந்தை இல்லாமல் அங்கே எதுவுமே கிடையாது, இவ்வளோ தூரம் நானும் பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்தால் இந்த குழந்தை விஷயத்த சொல்லி ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணி நானும் விஜயும் சேரக்கூடாதுங்கிறதுக்காக பொறுமையாக இருந்துகிட்ருக்கேன், பட் என் பொறுமையை வந்து நீ ரொம்ப சோதிச்சிட்ட வெண்ணிலா, இப்போவாது உன் மண்டையில் ஏறுதா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ராகினி உள்ள வந்துடுவாங்க. என்னது இது, இவ்வளோ நாள் இல்லாத ட்ராமா இப்போ போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்கிறதெல்லாம் பொய், சும்மா அதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாது, நீயும் விஜயும் கான்ட்ராக்டில் தான் வாழ்ந்தீங்க, உங்களுக்கான தனிமையில் இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது, இதெல்லாமே ஒரு ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் உடனே உள்ள வந்துடுவார். ஷட்டப் ராகினி, உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா, பப்ளிக்கில் வந்துட்டு பப்ளிக் ஃபோரமில் எப்படி பேசணுன்றது கூட சென்ஸ் கிடையாது, நான் வந்து என் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத எதுக்காக பொய் சொல்லணும், அதுவும் இவ்வளோ பேர் முன்னாடி பொய் சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது, இப்போ கூட எங்கள் குழந்தைய சொல்லி தான் வந்து நாங்கள் வெண்ணிலா கிட்ட ஃபைட் பண்ணணும், அவளை கன்வின்ஸ் பண்ணுறோன்ற அவசியமும் கிடையாது, என்ன இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் கான்ட்ராக்டில் தான் இருந்திருக்கோம், நாங்கள் 2 பேரும் ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாதுங்கிறதுக்கான பதில் தான் இதே தவிர எங்கள் குழந்தையை காமிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்று சேரணுங்கிறது கிடையாது, நாங்கள் ஆல்ரெடி புருஷ முன்னாட்டியாக சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், வெண்ணிலா வந்து ஒரு கேரக்டரே கிடையாது என் லைஃப்பில், அவள் ஏதோ ஒரு பாஸ்டில் இருந்தால் அவளுக்காக ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், பட் நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை வெண்ணிலா அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய், அப்போ நிஜமாகவே உங்களுக்கு என்ன பிடிக்காதா, நீங்களும் காவேரியும் புருஷ முன்னாட்டியாக தான் வாழ்ந்துருக்கீங்களா, கான்ட்ராக்ட்லலாம் இல்லையா, நீங்கள் வந்து உண்மையாலுமே காவேரியை லவ் பண்ணி தான் வந்து உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, நான் தான் ஏமாந்துட்டேனா, நீங்கள் என்னை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படி இல்லை வெண்ணிலா, ஏதோ பாஸ்ட் லைஃப்பில் நான் உன்னை லவ் பண்ணது உண்மை தான், உன்கிட்ட நான் சின்சியராக இருந்தது உண்மை தான், பட் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போயிடுச்சு, அந்த டைமில் நான் காவேரியை மேரேஜ் பண்ணி நாங்கள் 2 பேரும் நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நாங்கள் எங்களோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீ ஒரு நடுவில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வந்துட்டு, அவ்வளோதான் சொல்ல முடியும், எவ்வளவோ நானும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் நீ எதுவுமே உண்மைங்கிறது உனக்கு தெரியாமல் நீ பாட்டுக்கு மற்றவங்க சொல்கிறத கேட்டு பிரெயின் வாஷ் பண்ணி நீயே வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, ட்விஸ்ட் ஆகிட்ட மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு, பட் இதுதான் உண்மை, இதை நாங்கள் எங்கே வேணும்னாலும் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே போலீஸ் உள்ள வந்துடுவாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, கான்ட்ராக்ட் கல்யாணங்கிறீங்க, இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்கிறீங்க, இந்த பொண்ணு ஏமாற்றிட்டாங்கிறீங்க, உங்களுக்குள்ளே என்ன தான் நடந்துச்சு, முதல்ல இதுக்கான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனும் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறதுக்காக தெளிவான விளக்கமும் எல்லாரும் கொடுக்கணும், இதெல்லாம் இங்கேயே பேசிகிட்டு இருந்தால் செல்லுபடி ஆகாது, நீ என்னம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிற, உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி போலீஸ் கேட்க, ஆமாம் நான் எதுக்கு போய் சொல்லணும், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி கோவமாக சொல்லுவாங்க. உடனே வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற ஏமா இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி கத்திக்கிட்டு இருக்கேன், முதல்ல போய் தனியாக உட்காரு, தண்ணி குடி, நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், கடைசியில் அந்த குழந்தையோட க்ரோத்துக்கு ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, என் குழந்தைக்கெல்லாம் எதுவும் ஆகாது, என் குழந்தை நல்லபடியாக வளர்ந்து வெளியில் வரும், யார் என்ன பண்ணாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பசுபதி ராகினி எல்லாத்துக்கும் மூஞ்சில் கறி பூசின மாதிரி இருக்கும், இவன் என்ன சொல்கிறான், உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, கடைசியில் நம்ம லாஸ்ட்டாக போட்ட வலையும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு, இந்த பிளானும் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே வெண்ணிலா போய் வெண்ணிலாவோட மாமாட்ட சொல்லுவாங்க, வாங்க மாமா நம்ம ஊருக்கே போயிடலாம், இதுக்கு மேலே இந்த ஊரில் நான் ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டேன், நான் யாரை வந்து கடவுள் அளவுக்கு நம்பி இருந்தனோ, யார் எனக்கு வேணும் முக்கியம் நினச்சிருந்தனோ அவரே வந்து இப்போ என்னை சுத்தமாக என்னை விட்டு விலகி போயிட்டாரு, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறான், அவர் கூட வந்துட்டு நான் எப்படி வாழ முடியும், இனி அவர் எனக்கான விஜய் கிடையாது, என்னோட விஜய் கிடையாது, இதுக்கு மேலேயும் நான் விஜய் வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன்னா என்னை விட கேவலமான ஒரு ஜென்மம் யாருமே இருக்க முடியாது, இதுக்கு மேலே நான் எதுக்கு அவர் மேலே ஆசைப்படணும், அவரே இன்னொரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு, நான் இதுக்கு மேலே விஜய் மேலே ஆசைப்பட்டு இருக்கிறதுக்கு நான் முட்டாள் கிடையாது, இனி நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வெண்ணிலாவோட மாமா சொல்லுவாங்க, ஆமாம்மா இதுதான் கரெக்டு, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் நல்ல புருஷ முன்னாடியாக தான் வாழ்ந்துருக்காங்க, அவங்க வேறு மாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, புள்ளத்தாச்சிக்கெல்லாம் நம்ம துரோகம் பண்ணக்கூடாதுமா, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம இந்த ஊர்லேருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுக்கு மாமா மன்னிப்பு கேட்கணும், நான் எப்படி பார்த்தா அவங்க தான் மன்னிப்பு கேட்கணும், என் அப்பா அம்மாவை இழந்து என் லைஃபே இழந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியோடு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன், நான் யாருக்கும் மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் இந்த விஜய் மூஞ்சில் நான் முழிக்கவும்
மாட்டேன், இங்கே இருந்து இந்த ஊரில் ஒரு செகண்ட் கூட நான் இருக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோவமாக வெண்ணிலா கிளம்பி போயிடுவாங்க. உடனே பசுபதி ராகினி திரும்பி பிளான் பண்ணுவாங்க. திருப்பி வெண்ணிலாவை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இல்லைங்கிறத அவளுக்கு ப்ரூவ் பண்ணி திருப்பி ஏதாவது பண்ணணும், நீ போய் ராகினி ட்ரை பண்ணி எப்படியாவது அவள் மண்டையை கழுவ ட்ரை பண்ணு, நானும் ஏதாவது பண்ண பார்க்குறேன், சப்போஸ் வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாகவே இருந்தாலும் அந்த ப்ரெக்னென்சி அழிச்சிட்டு கூட நான் வெண்ணிலாவே விஜயை சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி பசுபதி திரும்பி வந்துட்டு முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு.